நைட்டு 11 மணி இந்த சிண்ட்ரெல்லால டங் டங்னு ஒரு பெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி 11 மணிக்கு பெல் அடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? வயிற்றுல இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஷட் டவுன். கல்லீரல், ஸ்பிளீன், மண்ணீரல், பெருகுடல், சிறுகுடல் எல்லாம் ஷட் டவுன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன போட்டாலும் வயிற்றுக்குள்ள ஸ்டமக் வந்து ஒரு பேக், இறைப்பை, நீங்க போடுறதெல்லாம் அதுக்குள்ள உட்காந்துருக்கும். ஜீரணம் ஆகாது, டைஜஷன் ஆகாது. எப்போ டைஜஸ்ட் ஆகும் தெரியுமா? காலையில் 4 மணிக்கு தான் திரும்ப ஓப்பன் பண்ணும். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, 4லேருந்து 6, அதை 4 o'clock தான் திரும்ப வயிறு ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த 11லேருந்து மார்னிங் 4 எல்லாம் ஷட் டவுனில் இருக்கும். அந்த டைம் வயிற்றுக்குள்ளே எதுவும் போடக்கூடாது. போட்டோன்னா இட் வில் பிகம் பாய்சன். ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகாது. சும்மா அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு வச்ச துணியாட்டம் ஊறிக்கிறேன். ஸோ அதனால மிட் நைட்டில் சாப்பிட்ற பழக்கம் நல்லதில்லை. இது பூமர் அட்வைஸாக இருந்தாலும் எனக்கே நான் நிறைய நைட் டியூட்டிஸில் நமக்கு வேறு வழி இல்லை. பிஸியாக இருக்கப்போ பசிச்சுன்னா வேறு வழி இல்லை, சாப்பிடலாம், இட்ஸ் ஓகே. பட் இதே பழக்கமாக இருக்கக்கூடாது. நான் வந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ஃபேஸ்புக் பார்ப்பேன், நான் வந்து மேட்ச் பார்ப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே, இதெல்லாம் டெஃபினட்டாக கூடாது. இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஸ்டே வித்தவுட் ஈட்டிங் 11 to 4. இந்த 4 o'clock எல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா, வயிறு, கல்லீரல், மண்ணீரெல்லாம் ஓகே, இன்னைய பொழுது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணோம். அப்போ எல்லா ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகும். growth ஹார்மோன், பிட்யூட்ரி தெரியும்ல, ராஜசுரப்பி, பிட்யூட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தானே. பிட்யூட்ரி சுரப்பி தெரியும்ல, அதுக்கு பேர் என்ன? ராஜசுரப்பின்னு பேர். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடும். அன்னைக்கு வேணுங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுலேருந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதில் டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ், growth ஹார்மோன்ஸ், தைராய்டு எல்லாமே இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறப்ப நமக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? வயிற்றுக்குள்ளே நம்ம போடுற உணவுலேருந்து தான் கிடைக்கும். அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன், பல்லு தேய்க்காட்டி கூட பரவாயில்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் காலேஜில் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் எப்பயுமே சொல்லுவார், உள்ள 7 o'clock ஓகே ஸ்டார்ட் ஆகிடும். உள்ள 7 o'clock என்டர் பண்ண இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. சாப்பிட்டியா? காலைல சாப்பிடலன்னா போய் கேன்டீன் போய் சாப்பிடுவா, இங்கே உனக்காக எல்லா பேக்டீரியாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் வந்துட்டே இருப்பாங்க. டியூபர்குலோசிஸ், காசல், அது எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த பேக்டீரியா. நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. அதுவும் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கும். யாரும் சாப்பிடாம வெறும் வயிற்றோடு இருக்காங்களோ டக்குன்னு வந்து பிடிச்சிடும். ஓகேயா? ஸோ நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு 2-3 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். உடம்பு வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கணும். நைட்டு மிட் நைட்டில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது பல நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும். நான் டயட்டில் இருக்கேன், நான் சாப்பிடாமல் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. எதை மிஸ் பண்ணணும்? யாராவது ஒருத்தர் இங்கேன்னு சொல்லுங்க, எதை மிஸ் பண்ணலாம்? டின்னர்ல தானே நாங்கள் வளைச்சு கட்டுறது. காலையிலேருந்து விட்டு போனது. அம்மா காலையில் நீ என்ன செஞ்ச? உப்பும் சட்னியுமா? அது நாங்கள் சாப்பிடவே இல்லை. கொண்டா. மத்தியானம் என்ன செஞ்ச? வெஜிடபிள் ரைஸ், அது கூட. நைட்டு பொங்கல், அதையும் கூட. இல்லை நைட்டு வேறு ஏதாச்சும், இல்லை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் ஸ்விக்கியில். எல்லாத்தையும் வச்சு ஒரே கட்டு நைட்டு. டைம் அப்போ தானே எனக்கு கிடைக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதுதான் தப்பாக பண்ணுறோம். ஸோ எப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கணும், நான் வெயிட் ரெடியூஸ் ஆகணும், நான் வந்து 36 இந்த பேக் 6 பேக்கு போகணும், இல்லை நான் வந்து கரெக்டாக 0 சைஸ்க்கு போகணும்னா நீங்கள் டயட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது எது? டின்னர். அதுவும் மேரிட் லேடிஸ் கேட்க வேணாம். மிச்சம் மீதி இருக்கிற சாம்பார், ரசம், காய், கூட்டு, ரைஸு எல்லாத்தையும் அது எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வீணாக்கலாமா? அடித்து வெளுத்துற வேண்டியதான் நம்மளே. அது சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும்போது அப்படியே எல்லாம் வெயிட்டாக ஏறிடும். அதே நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவு நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுனால செரிமானம் ஆகிடும். ஸோ நைட்டு மிச்சம் இருக்குன்னா, உங்களை ஸ்டூடெண்ட்ஸை சொல்லலை, லேடிஸ்க்கு தான் சொல்கிறேன், நைட்டு மிச்சம் இருக்கிற உணவு எல்லாருக்கும் வேணான்னா அது உங்களுக்கு வேணாம். குப்பைக்கு போக வேண்டியது தொப்பைக்கு போகக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக இருங்க. எனக்கும் இவ்வளோதான், எனக்கு இவ்வளோ காய், இவ்வளோ ரசம் சோறோ இல்லை 2 தோசையோ போதும், மிச்சம் மீதியெல்லாம் நம்ம தான் சாப்பிட்டு தீக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது.